கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த வன்னியர் மாநாடுல அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நெருப்பில் வந்தவர்கள் நாம், நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே, நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் சத்திரியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது விமர்சிக்கும்படியா இருந்துச்சு. நான் என்னோட கருத்தை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், என்னையும் என்னோட வீட்டில் இருக்கவங்களையும் கண்ட மேனைக்கு திட்டினாங்க, அசிங்கமாக திட்டினாங்க. உங்களுடைய புரிதல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டேன். அவங்க அதில் அந்த கமெண்ட்ஸில் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நல்ல விஷயம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, அதை நான் மறுக்கவும் இல்லை. எந்த விஷயம் ஒரு விமர்சிக்கும்படியாக இருக்கோ அதனால தான் நான் அதை விமர்சித்தேன், என்னோட கருத்தை நான் சொல்லியிருந்தேன். இப்போ உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அதை நம்ம வாழ்த்தி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக சிஎம் ஆயிருக்க விஜய் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க, தற்கூறி அந்த கூறி இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல் என்ன, அரசியல் என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. பாஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில பார்த்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு நல்லது யார் செஞ்சாலும் எனக்கு என்னங்க, அதை நாங்க வரவேற்போங்க. நீங்க செஞ்சா இன்னும் சந்தோஷங்களுக்கு. தமிழ்நாடு மக்கள் நன்மை பெற வேண்டும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். எங்க கட்சி கொள்கைகளும் உங்க கட்சி கொள்கைகளும் 90% ஒன்னதான் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நாம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அவர் செல்கின்ற பாதை சரியான பாதை. அந்த வகையில டாஸ்மாக் கடைகளை மூடுகின்றேன், படிப்படியாக மூடுகின்றோம் என்ற ஒரு உறுதி. அதற்கேற்ப 717 மதுக்கடைகளை மூட ஆணையிட்டிருக்கின்றார். தலைவனுக்கான மாண்பை தெரிவிச்சிருக்காரு. ஆனா இங்க சில பேர், நம்ம எதுக்கு வந்தோம், நம்மளோட ஸ்ட்ராங் என்ன, நம்ம ஏன் தோத்தோம், என்ன பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றத தாட்லாம் விட்டுட்டு, இதை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படாப்ல தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடி இல்ல 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. தமிழ் தேசிய பேசிட்டு இருந்தாப்ல, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்ப ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் ஏன் கடிச்சிட்டு இருக்காருன்னு சத்தியமா தெரியல.